இருந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் வந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். 48 மணி நேரத்தில் செக் பண்ணி பாருங்கள். மேபி ஃப்ரீசர் டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இல்லை அப்படின்னா ஒரு 72 மணி நேரம் போல் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப டைம் நம்ம வந்து அப்படியே ஃப்ரீசர்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஆரோ தண்ணி பிடிச்சிருக்கேன். இதில் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி மட்டும் உள்ளே வச்சுட்டு 48 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 48 ஹவர்ஸ் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 48 மணி நேரம் போல் ஆகுது. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். அதனால் வந்து நமக்கு கவுத்துனா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கிளியர் ஐஸாக நம்ம வந்து கிடச்சிருக்கோம். கீழே வந்து அந்த ஏர் பபிள்ஸ் அந்த தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகலை. அது கொஞ்சம் அந்த எட்ஜஸை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக பாருங்கள் எவ்வளோ கிளியராக வந்திருக்குன்னு. என் கையெல்லாம் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம சும்மா ஃப்ரீஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு கிளியராக வராது. இதுலேருந்து எனக்கு அழகாக பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. தெரியுதா உனக்கு? ஐஸ் தெரியுதா? அப்படியே லென்ஸ் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கிளியராக எனக்கு தெரியுது. அந்த சைட்லேருந்து பார்க்க கிளியராக தெரியுதா? நல்லா கிளியராக வந்த பார்ட் மட்டும் எடுத்து ஜிப்லாக்கில் போட்டு வைக்கிறேன். இதுக்கப்புறமா நமக்கு எப்போ வேணும்னாலும் நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக உடைச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா கிளியராக இருக்கும். நான் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுல 2 எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டைரெக்டாக நம்ம தண்ணி ஃபில் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி இந்த தெர்மோகோல் பாக்ஸில் வைக்க போகிறேன். இவ்வளோ தான் நமக்கு வந்து கிளியர் ஐஸ் ஃபார்ம் ஆச்சு. அதனால மேலே நம்ம வந்து தூக்கி வைக்கணும். அப்போ தான் அந்த கீழே வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வரும். அதே மாதிரி கீழே வந்து நம்ம ஓட்டை போடணும். அப்போ தான் வந்து ஃப்ரீ